இன்றைய தினம் இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய 78வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி தலைமைக் கழகத்திலே எழுச்சியோடு மூத்த தலைமைக் கழக நிர்வாகிகள் மற்றும் தலைமைக் கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்திலே பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக தலைமைக் கழகத்திலே கூடி எங்களுடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி இன்றைக்கு பிறந்தநாள் விழாவை எழுச்சியோடு நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். இன்றைக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி ஏற்கனவே 2 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டுள்ளோம். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 3வது கட்ட தேர்தல் அறிவிப்புகள் வெளியிடுகிறோம். அறிவிப்பு 1. திரு ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம்போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணைத் தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். அறிவிப்பு 2. வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் நம்முடைய இளைஞர்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும் +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அறிவிப்பு 3. மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபாயிலிருந்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். விசைத்தறி நெசவாளருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட்டாக விலையில்லாமல் அவர்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும். நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். சொல்லதே கருணை தானே, எந்த அடிப்படையில்? கருணை அடிப்படையில் தான் கொடுக்கிறோம். அதுதான் அந்த வாக்கியமே. ஆமா, அனைத்து குடும்பத்தான போட்டுக்கிறோம். குடும்பத்திற்கு வழங்கப்பட்டு தான் கொடுத்துருக்கிறோம். ஒரு முறைதான் வழங்கப்படும். இது வந்து ஒரு பெரிய கேள்வி எடுக்கும். ஏற்கனவே நிதிச்சுமை அதிகமா இருக்கு, 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லி நம்ம விமர்சிச்சு வரோம். இந்த மாதிரி நீங்க அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இன்னும் நிதிச்சுமை அதிகரிக்கக்கூடும். அதை எப்படி சமாளிக்கப்படும்? ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எங்களுடைய அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது திறமையாக செயல்பட்டு கொரோனா காலத்தில் கூட 1 ரூபாய் வரி வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. அதனால் வருவாயை பெருக்கி நாங்கள் அறிவிக்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் முழுமையாக
வழங்கப்படும். 5 நாளைக்கு முன்னாடி தான் உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இங்க தொகை அறிவிக்கிறதெல்லாம் வந்து எப்படி நடைமுறை சாத்தியமா இருக்கு, அதுக்கான வரையறை இருக்கான்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு தாங்க நான் சொல்றேன், வருவாயை உயர்த்தி பெருக்கி அதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படும். நீங்களும் வரி ஏற்ற போறீங்களா? வருவாய் உயர்த்துறது வரி அது இப்பெல்லாம் இப்படிங்க சொல்ல முடியும், வரி ஏத்துறாங்களா இல்லையா? நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் அதாவது வரி உயர்த்துறது பலர் இருக்குது, புரியுதுங்களா? இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகள நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதமான காசு தரும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அது இந்த பட்டதாரிகள் வேலை இல்லாம பட்டதாரிகள் அதிகமா இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வழங்குவதற்கு நம்ம வேற என்ன முயற்சி எடுக்கணும்? அதுக்கு தாங்க நான் ஏற்கனவே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பெற்று அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானவர் வேலை கிடைத்தது. அதே வழியில் வந்து மாண்பு அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அதன் மூலமாக தொழிற்சாலைகள்லாம் பயன்பாட்டுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதே குறிக்கோளோடு அதே வழியில் மாண்பு அம்மாவுடைய அரசு வந்த பிறகு புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்திலே நிறுவப்பட்டு அதுக்கு தேவை நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம். அதுவரை படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் அவர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அதற்காக இந்த தொகையை நாங்கள் முதல் கட்டணம் தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் எத்தனை குடும்பத்துக்கு தர மாதிரி இருக்கும்? இந்த 10,000 ரூபாய் தரது வரியை கம்மி பண்ணுனா சரிப்பட்டு வராதா சார்? அதாவது முதல்ல ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அவளுக்கு என்ன சொல்லுவோம்? அவளுக்கு வந்து அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு இல்ல இது வைப்போம்ல, வெண்டிலேட்டர் வைக்கிறோம்ல, இந்த ஆட்சியில் வெண்டிலேட்டர் வைக்கிற அளவுக்கு போயிருக்கு. நீங்க மக்கள் அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே முதல் மக்களை காப்பாற்ற வேண்டும். விலைவாசி அதிகரித்து விட்டது, அதிலிருந்து மக்களை காப்பாற்ற அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். நீங்களே கேள்வி கேட்டீங்க, நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க, இரண்டும் நீங்களே சொல்லிட்டீங்களே. அவர்கள் வந்து நிறைய கட்சியை நம்பித்தான் அவர்கள் வந்து தேர்தலே போட்டிடுறாங்க. அதனால அவர்கள் முன்கூட்டியே தொடங்கியிருக்காங்க. நாங்கள்லாம் பொறுமையா தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை ஏற்கனவே எங்களை என்னென்ன நிறைவேற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டோம். ஆனா எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதி நிர்ணயிக்கல, விரைவாக நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். அவர் யாரோட இருக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டு ஏங்க எல்லாம் ஆட்சியும் முடிய போகுது, அவர் மேல் நடவடிக்கை எடுத்து என்ன பண்றது, என்ன பயன்? அவர் யாரோடு இருந்தார் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் யாரோடு சேர்ந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், யாருக்கு ஆதரவா செயல்பட்டு தெரியும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வி எங்க நேரத்தை கேட்கறீங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே அமைக்கப்பட்டது. அதிமுக அதுல போய் சேர்ந்திருக்கு. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருக்கிற கட்சிகள்லாம் அவர்கள் அதன் மூலமாக நாங்கள் சீட்டுகளை பெறுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படை தான், புரியுதுங்களா? வேற ஒன்றும் கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.